அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி கோபியை கூட்டிட்டு வந்து கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணது கோபிக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சிவியராக ஓடிக்கிட்டு இருக்கு. ஐசியூ வார்டில் வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த விஷயத்தை நம்ம இப்படியே தனியாக ஹேண்டில் பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. ராதிகா ஃபோனே ஆன் பண்ணுறதில்ல. உடனே எழில் வராரு. எழில் வந்து என்னாச்சுமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு கால் பண்ணாரு, ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே எழிலும் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. அம்மா சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து சரி இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தலான்னு நினச்சேன், ஆனால் இது மிட் நைட்டாக இருக்கே, இந்த டைமில் எப்படி அவங்களுக்குலாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. எழிலும் சரிம்மா விடுங்க, பார்த்துக்கலாம், டாக்டர் வந்து என்னாச்சுன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வெயிட் பண்ணுறாங்க. அந்த டைமில் டாக்டர் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம எழிலுக்கும் பாக்கியாவுக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. சரி இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சதும் விடியாதுமா நம்ம ஈஸ்வரி, செலியன், இனியானு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்ததுமே என்னாச்சு பாக்கியா, கோபி ஃபோன் பண்ணது ஏன் நீ எங்களுக்கெல்லாம் சொல்லாமல் நீ மட்டும் வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க உடனே பாக்கியா வந்து அந்த நைட்டில் எப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து சரி நான் என் பிள்ளையை நான் போய் ஒரு தடவையாச்சும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பாக்கியா வந்து இல்லாத ஐசியூவில் இருக்காங்க, ஐசியூவில் இருந்தால் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டாக்டர் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு வந்து எது ஒன்று நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனியும் ஒரு பக்கம் டேடிக்கு எதுவும் ஆயிடாது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணும், அது இப்போவே பண்ணி ஆகணும், 80% ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, அதனால ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொன்னதுமே ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள் டாக்டர், என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன்லாம் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே அவனை குணப்படுத்துறதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே டாக்டர் வந்து அதெல்லாம் முடியாது, ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம பாக்கியாவை சைன் பண்ண சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் இதில் நான் சைன் பண்ணுறது சரியாக இருக்காது, எழில் செலியா நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் அதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறோம். ஆனால் நம்ம செலியனும் எழிலும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. கூடவே நர்ஸ் வந்து மேடம் அவங்களே இதில் கையெழுத்து போடக்கூடாது, அவங்க ஒய்ஃப் நீங்கள் தானே, நீங்கள் தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து அத்தை நான் ராதிகாவுக்கு கால் பண்ணுறேன், இல்லை நான் நைட்டு கால் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ரீச் ஆகவே இல்லை, மொபைல் சுவிட்ச் ஆப்னு இருக்குது, பசங்களை அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லட்டுமா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க இங்கே இருக்கணும் இல்லை, அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவளால் தான் கோபிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்திருக்கும், நீ எதுக்கு அவளுக்கு சொல்கிற, நீ பேசாமல் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதனால பாக்கியா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவச்சு போயிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.